Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு வெரைட்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். வெரைட்டிங்கிறத விட ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அதிக டைமெல்லாம் எடுக்காது. நம்ம சமையல் கிட்டுக்குள்ளே போய் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா இதில் 2 மரவள்ளி கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கும். இப்போ அது மேலால் நிறைய மண்ணெல்லாம் இருந்தது. அதனே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாத ரொம்ப குட்டியாகவும் இல்லாத ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நைட்டு டின்னராகவெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம விரும்பும்போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம கிழங்கு அதில் போட்டு நம்ம இது வேக வச்சு எடுக்க போகிறோம். கிழங்கு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது பண்ணாங்க வேகட்டும். இப்போ நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அது நம்ம பார்த்துக்குவோம். இப்போது ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 பல் அளவுக்கு நம்மளோட சின்ன வெங்காயம் சேர்த்தி 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்திருக்கேன். இப்போ இதையே நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் நல்லா க்ரஷ் பண்ணி பல்ஸ் மோடில் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். இப்போ நம்மளோட கிழங்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வேகிற ஸ்டேஜ் தான். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம விழுது நம்ம சேர்த்திடலாம். அதே சேர்த்தி நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். 5 டேபிள் ஸ்பூன்னா நம்ம மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கிற தேங்காயில் அரை மூடி தேங்காய், ஒரு குட்டி தேங்காய் தான், மீடியம் சைஸும் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் குட்டியான ஒரு தேங்காய் தான் நான் எடுத்துருக்கோம். இப்போது அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு மேலால் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி. இப்போ அதையே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். தேங்காய் பாலில் 1ஆம் பால் 2ஆம் பால் அந்த மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கிற அந்த 1ஆம் பால் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்மளோட கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொலகொலான்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் போடவே வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நமக்கு இதுக்கு சால்ட்டு பத்தாது. ஏன்னா நம்ம அதை கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட்டு சேர்த்திருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்திக்கோங்க. இப்போது சால்ட்டு சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதே அந்த அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். அடுப்பிலேருந்து வேறு அடுப்புக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். அது பண்ணாங்க இருக்கட்டும். இப்போ வேறொரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு மஸ்ட்டாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு சேர்த்தணும். அதுதான் இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி கடுகு நல்லா பொரிஞ்சு வருவோம். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி நம்ம தாளிப்பு போட்டுட்டோம். இது கேரளாவில் ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, பால்கப்பான்னு சொல்லுவோம். சீசன் டைமில் எல்லாம் எல்லா வீட்லேயுமே இது செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் நம்ம தாளிப்பு எல்லாம் சேரும்போது ரொம்ப ஒரு எப்படி எனக்கு சொல்கிறதுக்கே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் ஒரு 1 டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா, பாய்.